கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் மாற்று சாகுபடியாக பேரீச்சை பயிரிட்டு நல்ல லாபம் ஈட்டி வருகிறார். மாற்று சாகுபடிக்கு பேரீச்சையை தேர்வு செய்ய என்ன காரணம்? இதன் மூலம் ஆண்டுக்கு எவ்வளவு வருவாய் ஈட்டுகிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காய்கறிகள் சாகுபடிக்கு பேறு போன இம்மாவட்டத்தில் தற்போது அரபு நாடுகளில் விளைவிக்கப்படும் பேரீச்சை சாகுபடியிலும் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள தவளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயியான ஈஸ்வரன் என்பவர் தக்காளி, வாழை போன்ற பல்வேறு வகையான பயிர்கள் சாகுபடி செய்து வந்துள்ளார். எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்காததால் மாற்று பயிரை சாகுபடி செய்து அதிக லாபம் பெற திட்டம் தீட்டினார். அதன்படி அரபு நாட்டிலிருந்து பேரீச்சை செடிகளை வாங்கி வந்து இயற்கை விவசாயம் மூலம் சாகுபடி செய்துள்ளார். தக்காளி, கத்திரி இது மாதிரி விற்கிறோம். அது நம்மளுக்கு சரியாக லாஸ் ஆகுது அது மாதிரி சொல்லிட்டு டேட்ஸுக்கு வச்சோம். இது அமுதாபிலேருந்து தெரிவித்து வச்சோம். 1 ஏக்கரை வச்சுருக்குறோம். 1 ஏக்கருக்கு 70 செடி வச்சுருக்குறோம். இதில் பார்த்தோன்னா போன வருஷம் நம்மளுக்கு ஒரு 3 டன்னு கிடைச்சிது. இந்த வருஷம் ஒரு 5 டன்னு கிடைக்கும். பேரீச்சம் நடவு செய்யப்பட்டதிலிருந்து 3வது ஆண்டிலிருந்து பேரீச்சம்பழம் அறுவடை நடைபெறும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் பேரீச்சை கொத்து கொத்தாக அதிக விளைச்சல் கண்டுள்ளதாகவும் ஒவ்வொரு குலைகளிலும் 10 கிலோ முதல் 20 பேரீச்சை கிடைப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எதிர்பார்த்தபடி நன்கு வளர்ந்து பேரீச்சை மரத்தில் கொத்து கொத்தாக பேரீச்சை விளைச்சல் இருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். சராசரியாக ஒரு மரத்திற்கு 150 கிலோ பேரீச்சை கிடைப்பதாகவும் இதனை திருச்சி, மதுரை போன்ற நகரங்கள் மட்டுமின்றி பெங்களூருவுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மரம் என்ன குரோத் ஆக ஈல்டு அதிகமாக வருது. ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 150 கிலோ இந்த வருஷம் இருக்குது. எனக்கு இது பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, பெங்களூரு ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கேயும் வாங்கிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில தினங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் நிலையில் பல்வேறு இடங்களிலிருந்து வியாபாரிகள் வருகை தந்து 1 கிலோ 150 ரூபாய்க்கு என்ற விலையில் கொள்முதல் செய்ய தயாராக இருப்பதாகவும் இதனை வியாபாரிகள் நேரடியாக கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் விவசாயி ஈஸ்வரன் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். விவசாயிகள் இதுபோன்று திட்டமிட்டு லாபம் தரக்கூடிய சாகுபடிக்கு மாறினால் விவசாயத்தில் அதிக லாபம் பெறலாம் என்றும் அவர் அறிவுறுத்தினார்.